ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ப்ராக்டிக்கல் சைக்காலஜி. இந்த வீடியோவில் நம்ம பேஷனை பற்றி பார்க்க போகிறோம். பேஷன்னா என்னென்னா நமக்கு பிடிச்சதை செய்கிறது, நமக்கு பிடிச்ச வேலைகளை செய்கிறது. ஏன் நமக்கு பிடிச்ச வேலைகளை செய்யணுன்னா, ஒரு வேலையில் தான் நம்ம குடும்பத்தை விட, நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட அதிக நேரம் செலவழிப்போம். அப்படி செலவழிக்கிறப்ப அந்த வேலையை நமக்கு பிடிச்சதாக நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நம்ம இந்த வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, த ஒன்லி வே டு டூ கிரேட் ஒர்க் இஸ் டு லவ் வாட் யூ டூ. நீங்கள் சிறந்த வேலையை செய்யணுன்னா அந்த வேலையை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விரும்பி செய்கிறீங்களோ அப்போ தான் அந்த வேலையை வெற்றிகரமாக செய்ய முடியும். ஒரு வேலையை விரும்பி நீங்கள் பேஷனோடு செய்யும்போது உங்களுக்கு 3 விஷயம் கிடைக்குது. மொதல் விஷயம் என்னென்னா இன்க்ரீஸ்டு ஃபோக்கஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு வேலையை விரும்பி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கிறப்ப அந்த டாஸ்க்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி சீக்கிரமாக எல்லாத்தோடவும் ஃபாஸ்ட்டாக முடிப்பீங்க. இது கிடைக்கிற 2வது விஷயம் என்னென்னா என்ஹான்ஸ்டு க்ரியேட்டிவிட்டி. ஒரு விஷயத்தை, ஒரு வேலையை நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யும்போது அதுலேருந்து நீங்கள் நிறையா கற்றுக்குவீங்க. அதை எப்படி புதுவிதமாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து அதுலேருந்து நீங்கள் நிறைய ஐடியாவை கொண்டு வருவீங்க. நமக்கு கிடைக்கிற 3வது விஷயம் என்னென்னா ரெசிலியன்ஸ் இன் த ஃபேஸ் ஆஃப் சேலஞ்சஸ். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் வேலையில் ஏதாவது ஒரு தடைகள் வந்தால் அந்த தடைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறது, அந்த தடைகளை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு நீங்கள் எளிதாக தீர்வை கண்டுபிடிப்பீங்க. எப்படி நம்ம பேஷனை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஃப் யூ ஹேவன்ட் ஃபவுண்ட் இட் எட் கீப் லுக்கிங், டோன்ட் செட்டில். அதாவது நீங்கள் பேஷனை இன்னும் கண்டுபிடிக்கலன்னா அதுக்கான தேடலை தொடங்குங்க, அதை எப்போதுமே நிறுத்திடாதீங்க. உங்கள் பேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மொதல் விஷயம் என்னென்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் எதை செய்யும்போது, எந்த வேலையை செய்யும்போது சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது மூலயமா யாராவது நமக்கு பே பண்ணுவாங்களா அப்படிங்கிறத யோசித்து அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 2வது விஷயம் என்னென்னா எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் பாத்ஸ். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஜாப்லேயும் இருந்து ட்ரை பண்ணி எது உங்களுக்கு வருது, எது உங்களுக்கு வரல அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயம் பண்ணணும், பேஷனேட்டாக இருக்கும் இதை பண்ண அப்படின்னு தோணுதோ அதை பற்றி ஆன்லைனில் கோர்ஸ் எடுத்து படிங்க. இல்லைனா நீங்கள் அதை பற்றி யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ பாருங்கள். இல்லை நீங்கள் இன்டெப்த்தாக இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா யாரோடையாவது நெட்வொர்க்கிங் பண்ணி அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி அவங்க டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும், டெய்லி அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்கள் அதை தொடரலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 3வது விஷயம் என்னென்னா எம்ப்ரேஸ் கண்டினியூஸ் லேர்னிங். இந்த உலகத்தில் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களாட்டி எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நீங்களும் இந்த உலகத்தோடு சேர்ந்து கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத படிக்கிறது மூலயமா, தெரிஞ்சுக்கிறது மூலயமா இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் நீங்கள் போட்டி போட கற்றுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யும்போது நீங்கள் நிறையா சவால்களையும் நிறையா பிரச்சனைகளையும் எதிர்கொள்வீங்க. அப்போ நீங்கள் உங்கள் மேலே சந்தேகப்படுவீங்க, இதை நம்ம கரெக்டாக தான் தேர்ந்தெடுத்தோமா அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் ஒரு வேலையை விரும்பி செய்யும்போது இந்த பிரச்சனைகளுக்கான, இந்த சவால்களுக்கான தீர்வை நீங்கள் எளிதாக கண்டுபிடிச்சிடுவீங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு சம்பளமும் ஒர்க் லைஃப் பேலன்ஸும் முக்கியம்தான். ஆனால் அதை விட நம்ம வேலையை விரும்பி செய்கிறது அதை விட முக்கியம். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நம்ம விரும்புகிற வேலையை தேர்ந்தெடுக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம். அப்போ தான் நம்ம அந்த வேலையில் நம்மளாட்டி சாதிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.